100 பேர் வராங்க, அவன் 2 ஓட்டு போடுறான். ஒண்ணு நாடாளுமன்றத்துக்கு, ஒண்ணு சட்டமன்றத்துக்கு. இது 100ன்னா இது 100ஆ தானே இருக்கணும். ஒரு வேளை வித்தியாசம்னா 1% தானே வித்தியாசம் இருக்கணும். அதுல 30% வித்தியாசம் இருந்துச்சுன்னா 30%னா அது மட்டுமே வெற்றியை தீர்மானிச்சிருமே. 3 முனை போட்டி. இது ஒண்ணு. இன்னொன்னு, தமிழர் ஆடலாமா, பாண்டியன் வி.கே. பாண்டியனுக்கு என்ன தகுதி இருக்கிறது, அந்த பண்டாரம், அந்த ஜெகநாதரனுடைய பண்டாரத்தின் சாவி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டுருக்குன்னு சொல்லி 2 பக்கமும், ஒண்ணு அங்கு அவர்களை திருட கொடுத்தவர்களாகவும் இவர்களை திருடிட்டு வந்தார்கள், அவர்களை ஏமாளிகளாகவும் இவர்களை திருடர்களாகவும் சித்தரிச்சு 2 குஜராத்துக்காரர்கள் வந்து நின்று சேட்டுக்கள் வியாபாரம் பார்த்திருக்காங்க. இது வேலை செய்து நாங்க இந்த மாத்தி போட்டாங்கன்னு சொல்லி ஏமாத்துறீங்க. அதாவது பிஜு ஜனதா தளத்தை பொறுத்தவரையிலும் எப்போதுமே பிஜேபிக்கும் பிஜு ஜனதா தளத்துக்கும் இடைவெளி என்பது 15-20% இடைவெளி இருந்துட்டே இருக்கு. பெரிய கேப். இங்க இருக்கிற மாதிரி திமுக அதிமுக இடைவெளி கிடையாது. 1% அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நெக்கெல்லாம் அங்க போட்டி கிடையாது. அவ்வளவு பெரிய கட்சியோ வலுவான இதுவோ கிடையாது. அப்படிங்கும் போது அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. மக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க. இப்ப கூட ஒரு விஷயங்க, வி.கே. பாண்டியன் மீது ஒடிசா மக்களுக்கு இப்போது வரை நம்பிக்கை இருக்குது. இப்ப மக்களே அதிர்ந்து போயிருக்காங்க. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த பிரதமர் தேர்தல் மட்டுமல்ல, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, ஒடிசா தேர்தலில் மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவர்களுக்கு இருக்கிறது.